ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாம் 2025க்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். கண்டிப்பா அது மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பலன் அடைவாங்க. ஸோ தயவு செஞ்சு லைக்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பாருங்க, சரியா? சரி, ஓகே. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம 12th காமர்ஸ்க்கு முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துக்குறங்க அந்த வீடியோவை. அதில் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் 90க்கு 80 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்கும் தரவாயிட்டீங்கன்னா புக் பேக் 1 மார்க்கே நமக்கு 17 1 மார்க் 18 1 மார்க் வந்துடும். ஸோ ஒன்று இல்லைன்னா 2 கொஸ்டின் தான் நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ புக் பேக் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் எல்லாம் தரவாயிட்டீங்கன்னா 1 மார்க்லேயே நம்ம என்ன பண்ணலாம், 17 18 மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். இது அதோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படின்றப்ப இன்டீரியராக 1 2 தான் கேட்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் நமக்கு கிரியேட்டிவாக கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி கொஸ்டின். இப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா 80 மார்க்குக்கு மேலே எடுத்துடலாம். புக் பேக் 1 மார்க் தரவாயிட்டு இந்த நம்ம கொடுத்துருக்கூடிய இம்பார்ட்டன்ட்ல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டினும் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு யாராவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லா டிஸ்ட்ரிக்டும் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் வரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கலாம். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது. சரியா? ஓகே. இப்போ 2 மார்க்ல பார்க்கலாம் எதெல்லாம் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் மென் பை மோட்டிவேஷன், அப்புறம் வாட் இஸ் அ சிடி மார்க்கெட், வாட் இஸ் மென் பை ரெமிஷியர், what is human resource management, what is an interview, what is meant by regulated market, what is green market, 2 examples of adulteration, what are the rights of consumer according to John F. Kennedy. கம்பல்சரி தவிர்த்து இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்போ 7ல் 6 2 மார்க் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் படித்தாதான் உங்களால் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கு வேணால் நம்ம அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நம்ம கலெக்டிவான ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கலாம். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்கறதுக்கு இப்போதைக்கு நம்ம இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் தரவா படிச்சிங்கனாலே நீங்கள் 6 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே தான் இங்கேயும் அதே கொஸ்டின். செயலூக்கம் அளித்தல் என்பது வைப்புச் சான்றிதழ், துணைத்தரகர், மனிதவள மேலாண்மை, நேர்காணல், ஒழுங்குமுறை சந்தை, பசுமை சந்தையிடுதல், கலப்படத்திற்கு 2 எடுத்துக்காட்டு, ஜான் எஃப் கென்னடி கூறிய நுகர்வோர் உரிமைகள். 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாருங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் எம்பிஓ, அப்புறம் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் அண்ட் லேம்டக்கு, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அப்புறம் வந்து ரைட் டு ப்ரொடெக்ஷன், ஹெல்த் அண்ட் சேஃப்டி, டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ 31 32 33 35, அதுக்கப்புறம் 38 39 6 3 மார்க் கொஸ்டின் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்குது. எக்ஸப்ட் கம்பல்சரி. சரியா? அப்போ 6 3 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அதே தான் இங்கேயும் தமிழ் மீடியமுக்கும் பார்த்துக்கிறங்க. குறியிலக்கு மேலாண்மை இயல்புகள், மூலதன சந்தையின் ஏதேனும் 2 பணிகள், மான் மற்றும் முடவாத்து, அதுக்கப்புறம் சந்தையிடுகையின் நோக்கங்கள், ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பாதுகாப்பு உரிமைகள், மேலாண்மை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். 41ல் ஏபி ரெண்டுமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2ல் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுக்கான டிஃபரன்ஸு, பவர்ஸ் ஆஃப் செபி, இதுலேயும் 2மே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட், 2மே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. இதுலேயும் 2ல் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஹவு மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைட், இது நம்ம கொடுத்தது. அப்போ அதில் ஒன்று வந்திருக்கு, ஒன்று அட்டன் பண்ணிடலாம். எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸு, டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர், 2மே நம்ம கொடுத்தது தான். எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் மணி மார்க்கெட்டுக்கும் கேபிட்டல் மார்க்கெட்டுக்குமான டிஃப்ரென்ஸு, இது நம்ம கொடுத்தது. ஸோ அதை அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங், இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட், அதுவும் அட்டன் பண்ணலாம். அப்போ 7 5 மார்க்குமே என்ன பண்ணிட முடியும், அட்டன் பண்ணிட முடியும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா.
ஸோ அதுக்கான அதே தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் இதுவும். அதே மாதிரி 7 5 மார்க் தமிழ் மீடியமும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதே போல தான் உங்களுக்கும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து தான் வரும். ஸோ தயவு செஞ்சு படிங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? தேங்க்யூ.